வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திகள் வாசிப்பவர் சூர்யா தேவி. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லிக்கு செல்கிறார். அங்கு கூட்டணி தொடர்பாக உயர்மட்ட தலைவர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். இந்நிலையில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் 18 பேரும் திமுக முன்னாள் எம்பி ஒருவரும் டெல்லியில் பாஜகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2024 லோக்சபா தேர்தலில் பாமக யாருடன் கூட்டணி வைக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த கூட்டணி தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே கருத்து வேறுபாடு நிலவுவதாக கூறப்படுகிறது. மத்திய அரசு போக்குவரத்து துறை அமைச்சரின் நிதின் கட்காரி திடீரென்று வேறு கட்சி தலைவரை புகழ்ந்து பேசியிருப்பதோடு, எந்த அரசியல் கட்சியின் ஆட்சியாக இருந்தாலும் சிறப்பாக செயல்படுவோருக்கு மரியாதையும் அங்கீகாரமும் கிடைப்பது இல்லை என பரபரப்பாக சென்னையில் ஜே.பி. நட்டா மற்றும் அண்ணாமலை கலந்து கொள்ள இருக்கும் கூட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி மறுத்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையைச் சேர்ந்த பெண் ஓட்டுநர் சர்மிளா மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2ஆம் தேதி சித்தி ரோடு சிக்னல் சந்திப்பில் போக்குவரத்து எஸ்ஐ ராஜேஸ்வரி பணியில் இருந்தபோது சர்மிளா போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தியதாகவும், அதனை எஸ்ஐ கேட்டபோது வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் தவறாக பதிவிட்டதாகவும் அளிக்கப்பட்ட புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நெல்லையில் ரூபாய் 400 கோடி மதிப்புள்ள 200 ஏக்கர் நிலத்தை போலியான ஆவணங்கள் மூலம் அதிமுக ஆட்சியில் பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தில் சார்பதிவாளர் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக, பாமகவுடன் கூட்டணி அமைத்த தேமுதிக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அல்லது பாஜக கூட்டணியில் இணைவது குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இத்துடன் செய்திகள்